கைஸ் ஆஃப்டர் 2 days நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஊர் சுற்றுறதுக்கு வந்திருக்கேன். அதாவது நம்ம ராஜஸ்தானில் ஒரு பார்க் இருக்குது, அந்த இடத்துல வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குப்பா கைஸ், பாருங்கள். எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்க, வந்தோடனே வேறு லெவலில் யோகா சூப்பராக இருக்குது. நான் யோசிக்கவே இல்லை கைஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக பிளெயின் ஏரியா. இதில் வந்து நிறைய சீட்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஏன் போடுறாங்கன்னா, நம்ம பறவை இருக்குல்ல, அது பறந்து வந்து சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே வந்து தண்ணி கூட போட்டிருக்காங்க. ஈஸியிலே வந்து இங்கே வந்து அவங்க தண்ணி குடிக்கலாம், சாப்பாடு சாப்பிட்லாம். வர்ற ஆள் வந்து பாதி வெட்டி பசங்க காய்ஸ். இங்கே வர்றது வந்து பாதி வந்து வெட்டியாக தான் ஊர் சுற்ற வருவாங்க. இப்போ யாருமே இல்லை இந்த டைமிங் வந்து. ஆனால் இது வந்து 2 o'clock ஆகிட்டு இருக்குது. செம்ம சூடு காய்ஸ், செம்ம சூடு. இந்த நேரத்தில் வந்து மோஸ்ட்லி யாருமே வரமாட்டாங்க. சரி, நான் என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டேன். ஃப்ரெண்டு இல்லை, தம்பி கூட வந்துட்டேன் ஊர் சுற்றுறதுக்காக. சரி சுற்றுவோம். நான் இந்த பார்க் இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன் காய்ஸ். வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல இருக்கும்னு. ராஜஸ்தானில் இந்த மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் சூப்பராக இருக்குது காய்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன், ஆனால் வேறு லெவலு. இது பாருங்கள், ட்ரீ ஹவுஸு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம மேலே ஏறி போவோம். இதெல்லாம் ட்ரீயில் செய்யலை, இது வந்து செஞ்சு அந்த பெயிண்ட்டு டிசைன் எல்லாம் செஞ்சுருக்காங்க தனியாக. செம்மையாக இருக்குது காய்ஸ், சூப்பராக இருக்குது. வேறு லெவல் காய்ஸ். வியூ காய்ஸ் சூப்பராக இருக்குது காய்ஸ். நிறைய பேர் சின்ன குழந்தை கூட வருவாங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் பீஸ்ஃபுல்லான பிளேஸு. நீங்கள் சாயங்காலம் நேரம் எல்லாம் வந்தவங்க சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க காய்ஸ், டாகி செம்மையாக தூங்கிட்டு இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கு காய்ஸ். கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடுவோம். சூப்பராக இருக்குது வியூ பாருங்க காய்ஸ். அதிகமாக பிடிச்சது வந்து இதுதான் காய்ஸ், அதிகமாக பிடிச்சது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. அது இல்லாமல் அந்த ட்ரீ வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கோயில் போனது வந்து முடித்து வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சன் செட் ஆக போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து பெயிண்ட்டு டேம் ப்ரூஃப் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க காய்ஸ், திஸ் இஸ் மை டெக்னிக். டேம் ப்ரூஃப் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஸ்டிக்குக்குள்ளே ரோலரை மாட்டி விட்டு நான் டேம் ப்ரூஃப் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து டேம் ப்ரூஃப் அடிப்பேன். இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்டீரியர் கோட்டு வந்து அடித்தாச்சு காய்ஸ். எக்ஸ்டீரியர் வந்து கோட்டு ஒயிட் வந்து அடித்தேன். அதனால் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. அது இல்லாமல் இப்போது வந்து டேம் ப்ரூஃப் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கலர் வந்து மிக்ஸ் பண்ணேன், க்ரே. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு கலர் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அடிப்போம், ஃபஸ்ட் அடிப்போம், அதுக்கடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் முடிச்சிருக்கேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள் பாய்ஸ், பாதி வரைக்கும். அது எல்லாமே கலர் வந்து எப்படி தெரியுதுல்ல, அது ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இந்த பக்கம் முடிக்கல, இந்த பக்கம் நாளைக்கு முடிப்பேன். ஏன்னா நைட் ஆகிடுச்சில்ல, இருட்டில் எதுவுமே தெரியாது. அப்புறம் இன்னும் பெயிண்ட் இருக்குது, நல்லா அடிச்சாச்சு கோடு. பட் இன்னும் பெயிண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டாவது கோட் நாளைக்கு அடிச்சிருவோம். இப்போ ஒரு கோடு அடிக்கிறேன், அதுக்கடுத்து மேலே திருப்பி ஒரு கோடு அடித்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்றைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில்